இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதய முரளி படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ரிலீஸ் ஆகி வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 நாள் முடிஞ்சிச்சு. ஸோ கன்ஃபார்ம் எல்லாருமே படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில ஸ்பாய்லர்ஸோட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவ்யூமே பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ இந்த படத்தை பார்க்காதவங்க போய் படத்தை பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூவை பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்பாய்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த படம் உண்மையிலேயே வந்து எப்படி இருந்ததுன்ற ஒரு ஹானஸ்டான ஒரு ஒப்பீனியனை ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், செம்ம ஃபீலான ஒரு ஒன் சைடில் ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கனெக்ட் பண்ணக்கூடிய ரொம்ப ரிலேட்டிபிளான நிறைய சீக்வன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வச்சுருக்கு இந்த சமயத்தில். கன்ஃபார்ம் எல்லாருமே ரொம்ப ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சோல்ஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரியுமே இருக்குது. அண்ட் அதை தாண்டி நிறையா நெகட்டிவ்ஸுமே இருக்குது. நிறையான்னு சொல்கிறத விட ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. அந்த படம் அந்த நெகட்டிவ்ஸ்லாம் வந்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தை வந்து கொஞ்சம் ட்ராபேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு ஒரு இருக்கிற அந்த ஒரு சில நெகட்டிவ்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்க தான் செய்யுது ஸ்டில். பட் அது எல்லாமே தாண்டி படம் வந்து உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருக்க காரணத்தினால கன்ஃபார்ம் எல்லாருமே ஃபேமிலியோட போய் இந்த படத்தை பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட போய் படத்தை பார்க்கலாம். உண்மையிலேயே நல்ல படம் தான் அது. உண்மையிலேயே சூப்பரான சோல்ஃபுல்லான ஒரு நல்ல லவ் ஸ்டோரி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான படம். கடைசி வரைக்கும் ஒரு ஒன் சைட் லவ்வாகவே வந்து இருக்கிற மைனர் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம முரளி அதரோட அப்பாவான முரளி நடிச்ச அந்த இதயம் படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுலேயுமே ஒரு ஒன் சைட் லவ்வாக இருப்பார். இந்த படத்துலையும் நம்ம அத்தர்வாவும் ஒரு ஒன் சைடில் வரதான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். ஸோ அந்த ஒரு காமன் பாயிண்ட்டை மட்டுமே வச்சு இந்த படம் ஃபுல்லாக செம்மையாக ரன் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சோல்ஃபுல்லான படம். கன்ஃபார்ம் எல்லாருமே ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் சொல்லி ஆகணும். அண்ட் இப்போ வந்து நம்ம டேரெக்டாக அந்த ஸ்டோரி பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ரேட்டிங்ஸ்னு சொல்லிட்டு நம்ம வழக்கு போல பண்ணுற மாதிரி இந்த ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோரிக்கு இருந்து போயிடலாம். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம பார்த்த இதயம் படத்தில் எப்படி ஒன் சைடு லவ் ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு ஒன் சைடு லவ் ஸ்டோரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டீச்சர் கூட ஒரு லவ்வில் வந்துன்னா வரும் இல்லையா, நமக்கு வந்து ஒரு மிஸ் இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது நமக்குமே ஒரு மாதிரி சின்ன க்ரஷ்ஷாக இருக்கும். அவங்கள லவ் பண்ணுவோம், அந்த மாதிரி சீக்வன்ஸில் இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ அதே ஒரு விஷயத்தை இந்த படத்துலையுமே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம அதர்வா கேரக்டருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிஸ்ஸை பார்க்குறாங்க. அண்ட் அவங்க மேலே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லவ்வுமே வந்துடுது. நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு லவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூல் லைஃப்பில் ஒரு மிஸ்ஸுனால் நம்ம வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த படத்துலையுமே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹீரோ அதை வச்சு பேஸ் பண்ணி ஒரு சில ஃபன்னான சீக்வன்ஸுமே வரும். பட் அதை தாண்டி அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வளர டியூஷனில் போயிட்டிங்கன்னா ஒரு பொண்ணை வந்து பார்ப்பாரு. அண்ட் தென் அதே பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே டென்னிஸ்க்கு போகுதோ அந்த இதில் போய் டென்னிஸ் ப்ராக்டிஸ் மாதிரி இவருமே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அப்புறம் பார்த்தா தான் தெரிய வருது அது ஒரு பொண்ணு கிடையாது, மொத்தம் ட்வின்ஸுன்னு சொல்லிட்டு. டென்னிஸ் கோர்ட்டில் வந்தது ஒரு பொண்ணு, அண்ட் தென் டியூஷனுக்கு வந்தது வேறு ஒரு பொண்ணு. ஸோ அப்படின்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ் எப்போ தெரியும்னா அந்த பொண்ணோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம அதர்வா கேரக்டர் தெரியிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் வெக்ஸான நம்ம அதர்வா யாரை லவ் பண்ணனே தெரியாமல் கடைசியில் அவங்கக்கிட்ட லவ்வையே சொல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா போயிடுற மாதிரி சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர் பண்ண வந்து பிரீத்தி முகுந்தன். அந்த இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் லைஃப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கையடு லோகர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி மீட் பண்ணுறாங்க. கைடு லோகர் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணி அதை எப்படி மீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2011 வேர்ல்டு கப் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ அந்த டைத்தில் எம்எஸ் தோனி வந்து பார்த்திங்கன்னா 6 அடிச்சு முடிப்பார் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு பார்த்திங்கன்னா படத்தை கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடக்குது. அதில் வந்து அது அடிப்பட்ட நம்ம அதர்வா கேரக்டருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது அந்த இடத்துல கைடு லோகரை பார்த்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் தென் போக அந்தமாதிரி கொஞ்சம் நல்லா தான் போகிற மாதிரி நல்லா பேசிக்குவாங்க. நல்லா ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் திடீர்னு வந்து கைடு லோகர் வந்து அவங்களோட வெளியூருக்கு போகிற மாதிரி சீக்வன்ஸை பற்றி அமைச்சிருப்பாங்க. அந்த சமயத்துலேயாவது நம்ம ஹீரோ வந்து அவரோட லவ் போய் சொல்லிடலான்னு சொல்லிட்டு இதை விட்டு வர சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லலான்னு ட்ரை பண்ணுவார். பட் கடைசியில் அந்த இடத்துல சொல்லவும் முடியாது. அந்த இடத்துல வந்து இன்டர்வல் சீன் வந்து ஆக்சுவலி வைப்பாங்க. ஆனால் அந்த இன்டர்வல் சீன் உண்மையிலேயே சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா வந்துட்டு அந்த இன்டர்வல் சீனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பழைய இதயம் படத்தில் இருந்த அந்த ஒரு சில ரெஃபரன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு ஆக்சுவலி வச்சு இன்டர்வல் சீனாக செம்ம பேங்கராக வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே செம்ம ஃபீலாக இருந்தது. நீங்களே பார்க்கும்போது ஏன்டா போய் சொல்லியிருக்கலாமேன்ற மாதிரி நம்மளே ஒரு மாதிரி பதற்றமான ஒரு ஃபீல்லையுமே அதை வச்சுருப்பாங்க. ரொம்பவே ரியலிஸ்டிக்கலாக கொண்டு போகணும்னு பார்த்துருக்காங்க. அந்த ஒரு சமயத்தில் உண்மையாக நம்ம இருந்தோம்னா நம்ம இந்த அளவுக்கு பதட்டமாக ஃபீல் பண்ணியிருப்போன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே வச்சு கொஞ்சம் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி உண்மையிலேயே சூப்பராக சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே நல்லா இருந்தது, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. கன்ஃபார்ம் அந்த ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். ஸோ இன்டர்வல் சீன் பேங்கராக போச்சு, செம்மையாக இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். அட் த சேம் டைம் செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அகெயின் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னா இவருக்கு வந்து எத்தனை ஆக்சுவலி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா போகும். அவரோட அதர்வாக வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா கிடையாது இல்லைங்களா. ஸோ அவரோட மாமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இப்போ மேரேஜுமே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மேரேஜுமே நடத்துகிற மாதிரி சீக்வன்ஸில் போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் அவங்களோட மேரேஜ் ஷாப்பிங்காக ஆக்சுவலி வெளியே அங்கேன்னு போயிட்டு இருக்கும்போது ஏர்போர்ட்லேயுமே ஏர்போர்ட்டில் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த சமயத்தில் கைடு லோகரை மறுபடியும் மீட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல கைடு லோகருக்கு ஆக்சுவலி மேரேஜ் 2 கிட்ஸுமே பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம கைடு லோகருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம அதர்வா கேரக்டர் மேலே ஒரு
லவ் இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இருந்திருக்கு. பட் அவங்களுமே வந்து நம்ம அதர்வா மாதிரி கொஞ்சம் பயந்த கேரக்டர் அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லாமல் இருந்திருக்காங்க. அவங்களுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதர்வா கேரக்டர் கிட்ட இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் அப்படின்னு வந்து நினச்சிருக்காங்க. பட் ரயில்வே ஸ்டேஷனில் சொல்லணும்னு நினச்சிருக்காங்க. பட் அவங்களுமே அதர்வா எப்படி பயத்தில் இருந்தாங்களோ அதேமாரி பயத்தில் இருந்தால் அவங்களே மென்ஷன் பண்ணி, ஸோ அதனால தான் நான் சொல்லலை அப்படின்ற மாதிரியுமே சொல்லி, பட் இப்போ நான் வந்து சொல்லிடுறேன். என்னால் இப்போ வந்து சொல்லலைன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்திருக்காதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அதர்வா கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புரியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுமே ஏன் நம்ம ஃபஸ்ட் லவ் கிட்டலாம் போய் நம்மளோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிடக்கூடாது, ஜஸ்ட்டு நம்ம பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து நம்ம அதர்வா கேரக்டருக்கு அப்போ தான் பார்த்திங்கன்னா வருது. ஸோ கைடல் லோகருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து இருக்குது, சொன்னால் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக ஃபீல் பண்ணுவேன் மாதிரி சொன்னதுனால நாமளும் அந்த மாதிரி சொல்லுவேன்னு சொல்லி ட்ரை பண்ணி போவார். ஸோ போய் வந்து சொன்னாரா இல்லையா அப்படின்றத அவர் தான் செகண்ட் ஹாஃபோட மீதி கதையாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி போகும். அண்ட் ஃபைனலி எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்டு வரைக்கும் சொல்லவே மாட்டார், அதான் வந்து மேட்ரு. ஸோ அந்த கல்யாணமும் பார்த்தீங்கன்னா நின்று போயிருக்கும். இதெல்லாமே வந்து எந்தளவுக்கு ஃபன்னாக கொண்டு போக முடியுமோ, சோல்ஃபுல்லாக கொண்டு போக முடியுமோ, செம்ம எமோஷ்னலாக கொண்டு போக முடியுமோ எல்லாத்தையுமே கொண்டு வந்து செம்ம சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி தரமாக கொண்டு போயிருந்திருக்காங்க. இப்போ நான் சொன்ன அந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் தான். அந்த அவங்க என்ன ஸ்டோரி சொல்ல நினச்சாங்களோ அது எப்படி சொன்னாங்களோ எல்லா விதத்துலையுமே செம்ம டாப் நாச்சா நினச்சதை சாதிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் சொல்லி ஆகணும். வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸஸ் ஒரு ஆக்டருமே வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதர்வா கேரக்டர்லாம் வந்துன்னா படம் ஃபுல்லாகவே வந்திருப்பார் இல்லைங்களா, செம்மையாக ஸ்டீல் பண்ணிட்டாரு கன்ஃபார்ம். அவரோட கேரக்டர் அந்த எமோஷன் எல்லாத்தையுமே செம்ம பியூட்டிஃபுல்லாக நம்மக்கிட்ட போர்ட்ரே பண்ணி நம்மளுமே அதை எமோஷனில் ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாரு. உண்மையிலேயே தரமாக இருந்தது. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து இந்த படத்துக்கு உண்மையிலேயே பெரிய பாசிட்டிவ்ங்க. ஸ்டோரி அண்ட் அந்த ஸ்டோரி டெல்லிங் அதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலி இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொல்ல நினச்ச கதையை அவங்க சொன்ன விதம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். நல்லா சொல்லியிருந்தாங்க, கரெக்டாக இருந்தது, எல்லாமே பெர்ஃபெக்டாக அமைஞ்சது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் சொல்லியாங்க. வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம கைடலுகரோட ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் படத்துக்கு வந்து அவங்க ஆக்சுவலி வரமாட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர் 46 மினிட்ஸ் இந்த படம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அவங்க வருவாங்க. மீதி எல்லா சீக்வன்சஸ்லையுமே நம்ம மோஸ்ட்லி பிரீத்தி முகுந்தன் கேரக்டரோட வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த லவ் ஸ்டோரியே போகும். 2 பேருமே பிரீத்தி முகுந்தனும் சரி நம்ம கைடலுகரும் சரி வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தரமான ஒரு ஆக்டிங்காக இருந்தது. குறிப்பாக இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக நான் வந்து பார்க்குறது ஃபகத் ஃபாசில் தாங்க. ஃபகத் ஃபாசில் ஆல்மோஸ்ட் படம் ஃபுல்லாக வருவாருன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அங்கங்கே தான் வருவார். எண்டிங்கில் ஒரு லென்த்தான ஒரு சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபகத் ஃபாசில் வச்சு இருக்குது. நம்ம ஃபகத் ஃபாசிலுக்காக மட்டுமே கூட நீங்கள் இந்த படத்தை தாராளமாக போய் பார்க்கலாம். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஃபகத் ஃபாசிலோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே அவங்க எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ கன்ஃபார்ம் அவரோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே நீங்கள் கன்ஃபார்ம் இந்த படமே ஃபுல்லாக பார்க்கலாம். நல்லா இருந்தது. இதெல்லாமே ஸ்டோரி அண்ட் பாசிட்டிவ்ஸ் அந்த கேட்டகரியில் வந்து இந்த சமயத்தில் நெக்ஸ்ட்டு நம்ம நெகட்டிவ்ஸ்னு சொல்லி வந்தோம்னா நெகட்டிவிட்டிஸ் இவ்வளோ பாசிட்டிவ் சொல்லி நெகட்டிவிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு சில நெகட்டிவ்ஸ் கன்ஃபார்ம் இந்த படத்தில் இருக்குது. அந்த நெகட்டிவிட்டிஸ்னால வந்து பார்த்திங்கன்னா படம் உண்மையிலேயே பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லணும். பட் அஃபெக்ட் பண்ணாலும் இந்த ஒரு நெகட்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு துண்டாக தெரியும். ஸோ நெகட்டிவ் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தோட ஃப்ரெண்ட்ஸு கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு சில பேரில் வந்திருப்பாங்க. அதில் நம்ம சுதாகரோட கேரக்டர் அவர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, அந்த சுதாகரோட கேரக்டர் வந்து உண்மையிலே கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். படம் ஃபுல்லாக வருவார், அவங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா ரைட்டிங் பண்ணியிருப்பாங்க. பட் அதை தாண்டி வந்த கேரக்டர்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம டிராவிடு, ரக்ஷன், ஏஞ்சலின் அவங்களோட கேரக்டர்ஸ்லாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எதுக்கு இருக்குதுன்னே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தெரியல. படத்தில் அவங்களோட கேரக்டர்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக தூக்கிட்டு இந்த படம் ஃபுல்லாக நம்ம அதர்வாவும் ஃபகத் ஃபாசிலையும் மட்டுமே வச்சு அவங்களே பேஸ் பண்ணி ஒரு நரேட்டிவ் ஸ்டோரியாக வந்து நம்ம அதர்வா வந்து சொல்லிட்டு இருக்காரு ஃபகத் ஃபாசில்னு சொல்லி வச்சுருந்தீங்கன்னா கூட பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் இருந்திருக்காது. காமெடின்ற பேரில் ஒரு சில டைம் நம்ம டிராவிடன், ரக்ஷன் இவங்களை பேஸ் பண்ணி வர சீக்வன்ஸஸ்லாம் ஒரு சில டைம் உண்மையிலே செம்ம கிரிஞ்சாக இருக்குங்க. சிரிப்பே வராது, செம்ம டென்ஷன் ஆகிடுவீங்க நீங்கள். அந்தளவுக்கு நிறைய கிரிஞ்சான ஒரு சீக்வன்ஸஸ் எதாவது ஆட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நம்ம டிராவிடன், ரக்ஷன் வர சீன் உண்மையிலே ஒரு சில இடங்கள்லாம் ஃபன்னாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபன்னாமல் இருக்கும், நல்லா ஒர்க் அவுட்டும் ஆகிருக்கும். பட் ஆனால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் தூக்கிட்டிங்கனாலுமே கூட இந்த படத்தில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. தூக்குனாலும் படம் சூப்பராக தான் இருக்கும். அந்த படம் அந்த சீக்வன்ஸில் இருந்தே ஆகணுன்ற அவசியமே கிடையாது. இந்த படத்துலேயே நம்ம டிராவிடன், ரக்ஷன் கேரக்டர் இருக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்குது. டிராவிட், ரக்ஷனையுமே தாண்டி இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸுமே எடுத்துனா வருவாங்க. அந்த வந்த கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் தூக்கிட்டிங்கன்னா கூட இந்த படம் பெரிய அளவு உங்களை அஃபெக்டே பண்ணாது. தூக்கிட்டிங்கன்னா கூட படம் இன்னும் செம்ம சூப்பராக தான் இருந்திருக்கும், ஃபேண்டாஸ்டிக்காக இருந்திருக்கும். தரமான ஒரு படமாகவே பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பட் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியலை. ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா நெகட்டிவ்ஸில் நான் வந்து நான் சேர்த்துறேன். இதையுமே தாண்டி ஒரு விஷயம் தான் நெகட்டிவாக நான் சொல்லணும் அப்படின்னா உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த லவ் ஸ்டோரின்னு சொல்லி இந்த அதர்வா கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி அவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிரும். ஸோ அப்போ அந்த பொண்ணோட அந்த எமோஷன் அதை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்ல தவறிட்டாங்கன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதரோட கேரக்டர் எமோஷன் அதை ப்ரெஸ் பண்ணி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. பிரீத்தி முகுந்தனோட எமோஷன், கைடலுகர் கொடுத்த இந்த எமோஷன் சொல்லி காட்டினவங்க
அதித்தின்னு ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் பண்ணுங்க. அதித்தின்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கும் அதர்வாவுக்கும் தான் கல்யாணம் நடந்திருக்க வேண்டியது. பட் அது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதையா வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாரு இல்லைங்களா? ஸோ இதையே கேன்சல் பண்ண காரணத்தினால அந்த பொண்ணுக்கு அந்த இருந்த அந்த எமோஷன் எப்படி இருந்திருக்குன்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன விதம் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகல. அது வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக ப்ளே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி அதர்வா ஹாப்பியாக இருக்காருன்ற மாதிரி அந்த ஹாப்பி டூலேயே முடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுடைய எமோஷனை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக காமிச்சிருந்து சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உனக்கு நல்லா தான் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்கிற மாதிரி சீக்வன்ஸாக காமிச்சிருந்தாங்க. பட் அதை வந்து நம்மளால் ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியல. அந்த ஒரு சீன் இன்னும் கொஞ்சம் லென்த் எடுத்திருந்தாங்கன்னா கூட நல்லா ஒரு இருந்திருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இது டோட்டலி என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு நெகட்டிவாக நான் வந்து சொல்லிடுறேன். அண்ட் அதையுமே தாண்டி இன்னும் ஒரு சில 20 மினிட்ஸ் சீக்வன்ஸ் வந்து ஆக்சுவலி கட் பண்ணிருக்கலாம். 2 ஹவர்ஸ் 46 மினிட்ஸாக இருந்திருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அழகாக ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி இருந்திருக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் சீக்வன்ஸ் சொல்லி வருது பார்த்தீங்களா, அதையும் கூட ஒரு சில 20-25 மினிட்ஸ் வந்து ஆக்சுவலி கட் பண்ணி இருந்திருக்கலாமோன்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே இந்த படத்தோட மிகப்பெரிய இன்னொரு பாசிட்டிவ் வந்து ஆக்சுவலி சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்தோட மியூசிக் தாங்க. நம்ம தமன் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். உண்மையிலே இப்போ வரைக்குமே அதுக்கு அந்த வாமா வாமான்னு ஒரு சாங் இருக்குது பாருங்கள், அது வந்து காதில் ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்குது. அவரோட ஃபஸ்ட்டில் வந்து பிரீத்தி முகுந்தனுக்கும் அதர்வாக்கும் போட்ட சாங் அது வாமா வாமான்ற அந்த சாங்கு உண்மையிலே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம காதுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்குங்க. திரும்ப திரும்ப லூப் மோடில் போட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம் போல். ஸோ அந்தளவுக்கு படத்தில் தியேட்டர்ஸில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் எஸ் சொல்லியே தருவேன். நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கலாம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். மியூசிக் வந்து எடுத்திங்கன்னா ஒருமே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இனிமேல் செம்ம சூப்பராக இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால் மறக்காம இன்னும் இந்த படத்தை தியேட்டர்ஸில் போய் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் தியேட்டர்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நான் சொன்ன அந்த ஒரு சில நெகட்டிவ்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். பட் அதெல்லாம் பெரிய அளவில் படத்தையுமே அஃபெக்ட் பண்ணலை. இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி தான் நான் சொல்ல வரேன். தவிர்த்து மற்றபடி இதை பெரிய அளவு நெகட்டிவாக நான் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சுன்னு இருந்துச்சுலாம் நான் சொல்லலை. ஜஸ்ட் இந்த சீக்வன்ஸை தூக்கினீங்கனாலுமே கூட இந்த படம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்ற மாதிரி தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த படம் ஓவராலாக உங்களோட ரேட்டிங்ஸ் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் நான் இந்த படத்துக்கு ஒரு 4.5 கொடுப்பேன். உண்மையிலே நல்ல படம், நல்லா ஃபீலாக இருந்தது. எல்லாருக்குமே கன்ஃபார்ம் பிடிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குன்ற மாதிரி தான் நான் நம்புகிறேன். ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் கூட போகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். செம்மையான ஒரு ஃபீலான ஒரு படம், எமோஷனலான ஒரு படம் அப்படின்னு நினைக்கிற சொன்னனால கன்ஃபார்ம் இந்த படத்தெல்லாம் போய் மறக்காமல் தியேட்டர்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.